உலக தரத்திலான ரயில்வே தண்டவாளங்கள் உருவாக்கப்படுவதன் வாயிலாக நாட்டின் 140 கோடி பொதுமக்களுக்கும் போக்குவரத்து தேவையை நிறைவு செய்யும் வகையில் சத்தீஸ்கர் மாநிலம் பிலாய் உருக்காலை சிறப்பாக சேவையாற்றி வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை ஒரு செய்தி தொகுப்பாக பார்க்கலாம். 1959ஆம் ஆண்டு நாட்டின் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் சோவியத் ஒன்றியத்தின் ஒத்துழைப்புடன் அமைக்கப்பட்ட பிலாய் உருக்காலை இன்று நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களில் மிகவும் சீரான செயல்திறன் கொண்டதாக திகழ்கிறது. நாட்டின் முன்னணி எஃகு உற்பத்தியாளரும் மகாரத்னா நிறுவனமுமான ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் ஒரு அழகான பிலாய் சத்தீஸ்கர் மாநிலத்தின் சிறப்புமிக்க அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இங்கு முதல் ஊது உலை 1959ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி இந்தியாவின் முதல் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. தற்போது வருடத்திற்கு 70 லட்சம் டன் உற்பத்தி திறனை கொண்டுள்ள பிலாய் உருக்காலையினை 1 கோடி டன் உற்பத்தி கொண்டதாக மாற்றும் பணியில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. கடந்த 6 தசாப்தங்களாக பிலாய் எஃகு ஆலையால் இந்திய ரயில்வேக்கு வழங்கப்படும் உலகத்தரம் வாய்ந்த தண்டவாளங்கள் நாடு முழுவதும் பரவியுள்ளன. இந்த ஆலை உலகின் மிக நீளமான 130 மீட்டர் தண்டவாளத்தை ஒரே துண்டாக உற்பத்தி செய்கிறது மற்றும் ரயில்வேவுக்கு 2 துண்டுகளை இணைத்து 260 மீட்டர் வெல்டட் தண்டவாள பேனல்களையும் வழங்குகிறது. பல்வேறு பயன்பாடுகளுக்காக மதிப்பு கூட்டப்பட்ட சிறப்பு எஃகு வகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான அகலமான, தடிமனான மற்றும் கனமான தகடுகளையும் உற்பத்தி செய்கிறது. ஆலையால் உற்பத்தி செய்யப்படும் டிஎம்டி தயாரிப்புகள் நிலநடுக்கம் மற்றும் அரிப்பை எதிர்க்கும் பண்புகளுடன் உயர்ந்த தரத்தில் உள்ளது. பாதுகாப்புத்துறை, எரிசக்தி மற்றும் மின்சாரத்துறை, பாலங்கள், நெடுஞ்சாலைகள், சுரங்கப்பாதைகள், மேம்பாலங்கள் போன்ற உள்கட்டமைப்பு திட்டங்கள், உயரமான கட்டிடங்கள், கனரக இயந்திரங்கள், எண்ணெய் மற்றும் எரிவாயுத்துறை, விண்வெளித்துறை, அணுசக்தி திட்டங்கள் உள்ளிட்டவற்றில் பிலாய் உருக்காலையின் தயாரிப்புகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தரம் மற்றும் சிறப்பிற்காக பெயர் பெற்ற இந்த ஆலை 1992-93இல் விருது நிறுவப்பட்டதிலிருந்து நாட்டின் சிறந்த ஒருங்கிணைந்த எஃகு ஆலைக்கான மதிப்புமிக்க பிரதமரின் கோப்பையை 11 முறை பெற்ற ஒரே எஃகு ஆலை என்ற பெருமையை பெற்றுள்ளது. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா பிலாய் உருக்காலை. இது வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தோட மிகப்பெரிய அடையாளம்னு சொல்லலாம். இந்த பிலாய் உருக்காலை வந்து இந்தியாவில் இருக்கிற 140 கோடி இந்தியர்களுக்குமே ஒரு கனெக்டான விஷயம்னு நம்ம சொல்லலாம். எதனால் அப்படின்னா ரயிலை பயன்படுத்தாத இந்தியர்கள் பெரும்பாலும் இருக்க முடியாது. இந்த பிலாய் உருக்காலையிலிருந்து தான் ரயில்வே தண்டவாளங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ரயில்வே துறைக்கு தயாரித்து வழங்கப்பட்டு இருக்கு. 3 நிமிடங்களுக்கு ஒரு முறை 130 மீட்டர் நீளமுள்ள ரயில்வே தண்டவாளம் வந்து இந்த உருக்காலையில் வந்து தயார் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு 400லேருந்து 450 தண்டவாளங்கள் வந்து இங்கே தயாரிக்கப்பட்டிருக்கு. 150 மீட்டர் தண்டவாளத்தை 2 இணைச்சி 260 மீட்டராக மாற்றி அதை வந்து ரயில்வே துறைக்கு வந்து இவங்க வந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. இப்போ இந்த 60 வருஷமாக இங்கே வந்து தொடர்ந்து உற்பத்தி நடந்துகிட்ருக்கு. இந்த 60 வருஷமாக உற்பத்தி செஞ்ச தண்டவாளங்களை வந்து நம்ம இணைச்சோம்னா பூமியை வந்து ஒரு 14 முறை சுற்றி வந்ததுக்கான சுற்றளவு நமக்கு கிடைக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த தண்டவாளங்களை செங்குத்தாக அடுக்கி வச்சோம்னா அந்த தண்டவாளங்கள் நிலவையே தொடும் என்பதிலிருந்து இந்த பிலாய் உருக்காலையில் அந்த தொழிலாளர்கள் எவ்வளோ அர்ப்பணிப்போடு இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்கன்னே நம்ம சொல்ல முடியும். பிலாய் உருக்காலை வளாகத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.